அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சைக்காலஜி இம்பார்ட்டன்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு, இதற்கான விடை பார்த்திங்கன்னா நரம்பு செல் அல்லது நியூரான். சோமாவில் காணப்படுவது உட்கருவும் சைட்டோபிளாசமும். நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை. ஆன்சர் நியூரான். புலனுணர்ச்சி நியூரான்கள் காணப்படுவது புலனவை என ஐம்புலன்கள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனுணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது இணைப்பு நியூரான். நியூரான்கள் செயல்பாட்டினை பொறுத்து அவற்றை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? இதுக்கு ஆன்சர் 3. நியூரானின் உடல் பகுதிக்கு டேஸ் என்று பெயர்? சோமா. குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன்னர் பின்வரும் எச்செயல்களில் ஈடுபடுகின்றனர்? பாவனை, விளையாட்டு. குழந்தைகளின் குறியீட்டு சிந்தனைக்கு அவசியமானவை எண்ணுருக்களும் எழுத்துருக்களும். வளர்ச்சியடைந்த பின்னரே புலனுணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்கும். மயலின் ஷீத். குழந்தைகள் மருத்துவர் போல, பேருந்து ஓட்டுநர் போல தங்களை உருவகப்படுத்தி கொண்டு விளையாடுவது பாவனை, விளையாட்டு. உடலியக்க செயல்பாடுகள் ஏறக்குறைய எத்தனை ஆண்டு ஆகிறது? 1 ஆண்டு. குழந்தைகள் தாங்கள் புரிந்து கொண்ட வார்த்தைகள், எண்கள், உருவங்கள் போன்ற குறியீடு உபயோகப்படுத்தும் திறன் குறியீட்டு சிந்தனை. குழந்தைகள் தாங்கள் உற்று நோக்கிய பிறரது செயல்களை மனதில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு மீட்டு கொணர்ந்து செய்து காட்டுவது பின்பற்றி செய்தல். ஓகே, தேங்க்யூ.